ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு தலையணை. தலைக்கு வைத்துக் கொள்கிறோம் அல்லவா, படுக்கும் பொழுது அந்த தலையணை. ஒரு ஊரில் ஒரு சாது, அதாவது முனிவர், அந்த ஊருக்கு வந்து மக்களுக்கெல்லாம் பல நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். அவர் வருகையால் அந்த ஊர் மக்கள் பெரிதும் சந்தோஷமடைந்தார்கள். அந்த ஊரில் ஒரு இளைஞன், அவன் எப்போவுமே தெய்வ நம்பிக்கை இல்லாதவன். இந்த மாதிரி சாதுக்கள் முனிவர்கள் எல்லாம் கிண்டல் செய்து கொண்டே இருப்பான். இப்படி இவன் அந்த ஊருக்கு வந்த சாதுவை பற்றி ஊர் முழுக்க கிண்டல்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு அவரை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அவர் மிகவும் கெட்டவர் என்றெல்லாம் தினசரி பரப்பிக்கொண்டே இருந்தான். சில நாட்களில் இந்த மாதிரி சாதுவை அவன் கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி இல்லாததும் பொல்லாததும் கெட்ட எண்ணங்களை சொல்லி கொண்டு வருவதால் அவனுக்கு துன்பம் வந்தது. ஊர் மக்கள் எல்லாம், நீ சாதுவை பழித்ததால் தான் உனக்கு துன்பம் வந்தது, அவரிடமே போய் மன்னிப்பு கேள் என்று சொன்னார்கள். அவனோ சரி, நம்முடைய துன்பம் போனால் போகட்டும் என்று சாதுவிடம் போய் மன்னிப்பு கேட்டான். அதற்கு அவர் ஒரு தலையணை கொண்டு வா என்று சொன்னார். தலையணையை கொண்டு வந்தான். நீ இப்பொழுது இந்த தலையணையை கிழித்து அதில் உள்ள பஞ்சுகள் எல்லாம் பறக்க விடு என்றார். அவனும் அவ்வாறே செய்துவிட்டு எல்லா பஞ்சுகளும் பறந்து விட்டது என்று சொன்னான். சரி, நல்லது, இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், பறந்து போன பஞ்சுகளை எல்லாம் திரும்பவும் ஒன்றாக சேர்த்து கொண்டு வா என்று சொன்னார். இளைஞனுக்கு கோபம் வந்தது. எப்படி ஐயா நான் கொண்டு வர முடியும்? எல்லா பஞ்சுகளும் காற்றிலே பறந்து விட்டது என்றான். அப்படித்தான், நீ நல்லவர்களை பற்றி தீய எண்ணங்களை ஊர் முழுவதும் பரப்பினாய் அல்லவா, அந்த பரப்பியது தான் தலையணை பஞ்சு பறந்தது. அதை தலையணை பஞ்சை எப்படி உன்னால் ஒன்று சேர்க்க முடியாதோ அதுபோலத்தான் நீ பரப்பிய தீய எண்ணங்களையும் மறைக்கவே முடியாது, ஒன்று சேர்ந்து அதற்கு ஒரு பரிகாரம் தேட முடியாது. ஆகவே இனிமேலாவது தீய எண்ணங்களை பரப்புவதும் நல்லவர்களை பற்றி தூற்றுவதும் இன்றோடு நிறுத்திக்கொள், உனக்கு எதிர்காலம் நல்லதாக இருக்கும் என்று அந்த சாது சொன்னார். இதுதான் தலையணை. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும்